ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவு நின்று நீர் தப்புவிக்கிறீர். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தருகிறதற்காய் நன்றி. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன உரிமைகள், என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும், சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய போராட்டத்தை, ஆவிக்குரிய யுத்த களத்தில் ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நம்ம எதிர்கொள்ளும் போதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். நாம் ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம் என்பதே அநேகருக்கு தெரிவது இல்லை. நம்முடைய எதிரி யார் என்றும் தெரிவது இல்லை. ஒரு இராணுவ வீரர், அவர் இராணுவத்தில் போய் சேருகிறார், பயிற்சி பெறுகிறார். பயிற்சி பெறும் பொழுது சக வீரர்களோடு சேர்ந்து ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சியை அவர் பெற்றுக்கொள்வார் சக வீரர்களோடு சேர்ந்து. இந்த பயிற்சி காலம் முடிந்த பிறகு யுத்தம் ஒன்று வந்தால் அவர் எதிரி நாட்டு வீரர்களோடு சண்டை போட வேண்டும். அவர் சக வீரர்களோடு சேர்ந்து பயிற்சி பெற்றது வேறு, எதிரி நாட்டு வீரர்களோடு சேர்ந்து சண்டை போடுவது வேறு. சக வீரர்களோடு சேர்ந்து பயிற்சி பெறுவது நண்பர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அந்த ஆயுதங்களை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வது. ஆனால் எதிரியோடு சண்டை போடும் பொழுது நண்பன் என்ற அணுகுமுறையில் அவர் சண்டை போட்டால் அது அவருக்கு ஆபத்தாக முடியும். அவருக்கு தற்காத்து கொள்ளவும் தெரியாது, எதிரியை எதிர்க்கவும் தெரியாது. இதே அணுகுமுறையில தான் அநேக விசுவாசிகளோடு வாழ்வு இருக்கிறது. நாம போராட்ட களத்தில் நிற்கிறோம் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை. அப்படியே தெரிந்தாலும் நம்முடைய எதிரி யார் என்று தெரிவது இல்லை. நண்பனை எதிரியாகவும் எதிரியை நண்பனாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய போர் எதிராளியாகிய பிசாசானவனோடு என்று தெரிவது இல்லை. எதிராளி என்று ஒருவன் இருக்கிறான் என்பதையே பலர் அறியவில்லை. எதிராளி ஒருவன் இருக்கிறான் என்பதே தெரியவில்லை. அப்படி என்றால் யாரோடு சண்டை போடுவது, எப்படி அதை மேற்கொள்ளுவது? சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சத்தியம் சொல்லுகிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியோடு பேசும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதை செய்து முடித்தார் என்ற சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவனுடைய கிருபை, வல்லமை, வழிகாட்டுதல், அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனையோ நபர்கள் மரண படுக்கையிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிருள்ள சாட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சத்தியம் எத்தனை உண்மையுள்ளது, வல்லமையுள்ளது, உயிர்ப்பிக்கிற சக்தி நிறைந்த தேவ வல்லமையாக அது செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமயத்துல ஒரு சகோதரி அவங்களுக்கு தெரிந்த இன்னொரு சகோதரியின் நம்பரை கொடுத்து என்னை பேச சொன்னாங்க. ஏனென்றால் அந்த சகோதரியின் கணவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மூளையில் கேன்சர், கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த மூளையில உள்ள கேன்சர் சத்தியத்தின்படி இந்த சுவிசேஷத்தை சொல்லி சுகமானதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ரிப்போர்ட் நார்மல் என்று வந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த சகோதரிக்கு எடுத்து சொன்னால் அவங்களுக்கு அது புரியல. ஏனென்றால் அவங்களுக்கு கிருபை புரியல. நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவங்களுக்கு தெரிந்த இந்த சத்தியத்தை தெரிந்த சகோதரி என்னை பேச சொல்லி அழைத்தார். நான் அந்த சகோதரியிடம் பேச பேச எனக்கு பல காரியங்கள் மிகவும் வருத்தமாக இருந்தது. எதனால் என்றால், நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட சாட்சியை சொல்லுகிறேன், ஊழியத்தில் நான் பார்க்கின்ற சாட்சிகளை சொல்லுகிறேன். இதே போன்று கேன்சர் மூளையில் இருக்கிற ஒரு சகோதரி சத்தியத்தின் மூலம் சுகம் பெற்றதை நான் சொல்கிறேன். சாட்சிகளோடு, வேத ஆதாரங்களோடு, வசனத்தின் அடிப்படையில சொல்லும் பொழுது அவங்க இடைமறித்து என்கிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, சாத்தான் என்று ஒருவன் இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வல்லமையை தாண்டி ஒருவன் எப்படி என் வாழ்வில் வர முடியும்? அவங்க கேட்ட கேள்வி. தேவனுடைய வல்லமையை தாண்டி என் வாழ்வில் ஒருவன் வந்து என்னையோ என் கணவரையோ எப்படி தொட முடியும்? நான் தேவனுக்காக எவ்வளவு பக்தி வைராகியமாக நான் இருக்கிறேன். என் கணவர் தேவனுடைய ஊழிய காரியத்தில் அத்தனை வாஞ்சையாக செயல்படக்கூடியவர். என்னுடைய தாத்தா, அவங்க ஒரு பெரிய ஒரு சிட்டில வாழ்ற ஒரு சகோதரி. அந்த நகரத்துல ஒரு சபை பிரிவோட பெயரை சொல்லி அதை ஆரம்பித்ததே என்னுடைய தாத்தா தான். அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக இன்றைக்கு இருக்கிறது. எப்படி சாத்தான் ஒருத்தன் என்னோட வாழ்க்கையில வர முடியும் நீங்க சொல்றீங்க? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பர் 1. இரண்டாவதாக, நீங்க சொல்றத கேட்டா இதுல நான் செயல்படுகிற மாதிரி இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு சமாதானத்திற்குள் வந்து விட்டேன். தேவனுடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். என் கணவரை சுகப்படுத்துவது உங்களுடைய சித்தம் என்றால் சுகப்படுத்தும், இல்லை என்றால் உம்முடைய சித்தப்படி அது நடக்கட்டும். இந்த சமாதானத்துல நான் இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ பிசாசுக்கு எதிர்த்து நில், தேவனுக்கு கீழ்ப்படி, அவன் ஓடி போவான். என்னைய ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க, இதுல என் சமாதானம் போகுது. ஒரு யுத்த களத்துல நின்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இது எனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது. இத போய் மக்களுக்கு சொல்லாதீங்க. ஒருவேளை அவங்களால சுகத்தை பார்க்க முடியல அப்படின்னா ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள போயிருவாங்க. நான் எதையோ செய்ய தவற விட்டு விட்டேனோன்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வரும். மக்களை பயமுறுத்தாதீங்க. எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அந்த சகோதரி சொன்னது அதுதான். எந்த இடத்துலையும் அந்த சத்தியம் என்ன என்பதை அவங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ற இடத்துக்கே அவங்க வரல. யோபுவுக்கு ஏன் அந்த பாடுகள், பவுலுக்கு ஏன் அந்த முள்? இவர்கள் எல்லாம் ஒரு பாடுகளை அனுபவிக்கும் போது நான் மட்டும் எப்படி வெளியில வர முடியும் நீங்க சொல்றீங்க? இப்படி பல முரண்பாடான தவறுதலாக சத்தியத்தை அறிந்து கொண்டதினால் ஏற்பட்ட சாத்தானுடைய வஞ்சகத்தினால். ஏன்னா சத்தியத்துல ஒரு முரண்பாடை கொடுக்கிறதே அவன்தான். சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி அவர்களுடைய இருதயத்துல பிரகாசிக்காதவாறு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த முரண்பாடான வஞ்சனையை கொடுக்கிறது அவன்தான். அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க தேவனுக்காக வைராகியமாக வாழுகின்ற ஒரு சகோதரி, தேவனுடைய உறவில் இருக்கிறவங்க, தேவனுக்கு பிடித்தமான ஒரு மகள். அவங்க கணவர் அந்த ஊழியத்தை செய்கிறதுல ஈடுபாடோடு இருக்கிறார். அவங்களுடைய தாத்தா ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் நிச்சயமாக தேவன் விரும்புகின்ற ஒரு காரியம்.
அந்த கிருபையை அவர் கொடுக்க விரும்ப போய் தான் இந்த சத்தியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது. ஒரு சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, அந்த யுத்த களத்தில் அவனை எதிர்த்து நிற்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அனுப்புகிறார். அங்க ஒரு சாய்ஸ் இருந்தது அவங்களுக்கு. ஆனா அது கிருபை என்று அவங்களுக்கு புரியல. அதனாலதான் வசனம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்கள் அதிக கிருபையை பெற்றுக்கொள்வார்களே. கிருபை எல்லாருக்குமே சமம்தான். ஒருவருக்கு அதிகமாகவோ ஒருத்தருக்கு குறைவாகவோ அவர் கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் சமமான கிருபை. ஆனால் இந்த கிருபையை ஒருவர் அதிகமாகவும் ஒருவர் குறைவாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். யார் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் தாழ்மையுள்ளவர்கள். அதிக கிருபையை என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. எனக்கு தெரியும் என்றாலோ, நான் நினைத்தது சரிதான் என்றாலோ, அங்க ஆவியானவர் இடைப்படுகிற இடத்தை அவங்க தடுக்கிறாங்க. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களுடைய சுயம் அவர்களை அறியாமல் தடுக்கிறது. சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளலையோ அந்த அளவுக்கு கிருபையை பார்க்க முடியாது. ஏன்னா சத்தியம் வேற, கிருபை வேற கிடையாது. இரண்டுமே ஒன்றுதான். வாசிக்கலாம். யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அதுவும் அவருடைய வார்த்தையின்படி அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதன் நோக்கம் என்ன? என்னை தேடி தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் சிலுவையில் செய்து முடித்ததென்ன? உலகத்தையே படைத்தவர் சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் அது எதற்காக? அந்த ஜீவன் எனக்கு என்ன செய்தது? அந்த இரட்சிப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த இரத்தம் எனக்கு எதை செய்து முடித்திருக்கிறது? அவருடைய திட்டம் என்ன? அவர் எப்படி செயல்படுகிறார்? அவருடைய இயல்பு என்ன? அவர் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதுதான் சத்தியம். இதை நீங்க தெரிந்து கொண்டாலே போதும். நீங்க சாத்தானை ஆராய்ச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவன் யாரு, அவனோட இடம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்துவிடும். இது தெரியவில்லை என்றால் எப்பேற்பட்ட பக்தியுள்ளவராக நீங்கள் இருந்தாலும், தேவனுக்கு வைராக்கியமான ஒருவராக இருந்தாலும், ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது. சத்தியம் அறியாத இடத்தில் நாம் அடிமையாக இருக்க நேரிடும். அவர் எதிலிருந்து என்னை மீட்க வந்தார் என்று தெரியவில்லை என்றால் அந்த அடிமைத்தனத்திலேயே நாம் இருந்து விடுவோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலை இதுதான். போர் யாரோடு என்பது தெரியவில்லை. தேவனோடு கெஞ்சி கொண்டிருக்கிறோம், மன்றாடி கொண்டிருக்கிறோம், இரக்கம் கேட்டு கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், அவருடைய மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மனம் இறங்கி அவருடைய அன்பு இன்னது என்பதை சிலுவையில் அவர் காண்பித்து விட்டார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவருடைய குமாரனுடைய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? அன்பு கூர்ந்தார்.
அங்க குமாரன், தேவ குமாரன் வெளிப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, பிதாவின் அன்பை வெளிப்படுத்த அவர் இறங்கி வந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுடைய போர் தேவனோடு இல்லை. உங்களுக்கு எதிராக செயல்படுவது தேவன் இல்லை. அவர் உங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் கோபமானவராக இல்லை, உங்கள் மீது கோபம் கொண்டவராக இல்லை, உங்கள் மீது அன்பானவராகவே நின்று கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்துல இந்த ரகசியம் ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லை என்றால் இந்த சகோதரியை போல இன்னும் அநேகர், இந்த சகோதரி ஒரு விதமாக கண்கள் கட்டப்பட்டிருந்தது என்றால், இன்னும் அநேகருக்கு வேற வேற விதங்கள்ல சத்தியம் தெரியாததினால், அவங்க விசுவாசிகளாகவே இருந்தாலும் பக்தி வைராக்கியமாகவே இருந்தாலும் அநேக இடங்கள்ல திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் இடம் கொடுத்து ஒரு அடிமைத்தனத்துல நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏனென்றால் தேவனோட உண்மையான இயல்பு என்ன என்று தெரியவில்லை. தேவன் யார் என்று தெரியவில்லை. அவருடைய இயல்பு, அவருடைய அன்பு புரியவில்லை. அவர் செயல்படும் விதம் தெரியவில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தூரமானவராகவும் கோபமானவராகவும் அநேக இடத்துல பார்க்க முடியும். இதே அடிப்படையில இன்றைக்கும் நாம தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தூரமாக இருந்த தேவனை, கோபத்தின்படி பார்த்த தேவனை பக்கத்தில் காண்பிக்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாசிக்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது, அவருடைய ஜீவனை விடும் பொழுது அவர் சொல்லிய வார்த்தைகள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மன்னித்தது தனக்கு நன்மை செய்தவர்களை அல்ல. நல்லா கவனிக்கணும். தன்னுடைய எதிரிகளை, பாவிகளை அவர் மன்னியும் என்று சொல்லுகிறார். இதுதான் பிதாவின் அன்பு, பிரியமானவர்களே. பாவிகளையும் எதிரிகளையும் மன்னிக்கின்ற இருதயத்தை பிதா பெற்றிருக்கிறார். இந்த இருதயத்தை, இந்த அன்பை வெளிப்படுத்தவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாவிகளை அழிக்க இயேசு கிறிஸ்து வரவில்லை, அவர்களை ரட்சிக்க வந்தேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்களேன். எத்தனை பேரோட கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு நோயாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு தீமையான காரியம் எதிர்கொள்ளும் போது தேவன் என்னை தண்டிக்கிறார், இந்த பாடுகளின் வழியாக என்னை அழைத்து செல்லுகிறார் என்று நினைப்பது எவ்வளவு ஒரு அறியாமை இல்லையா? அந்த சத்திய அறியாமையை பயன்படுத்தி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வசனம் தெளிவா சொல்லுது, அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல். உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து வரவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உங்களை ரட்சிப்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில இரட்சகரை அறியாமல் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க எப்படி பெற முடியும்?
இரட்சகரோட இருதயத்தை தெரியாம அந்த கிருபையை எப்படி வாழ்க்கையில பார்க்க முடியும்? உங்களுடைய எதிராளி யார் என்று தெரியாம நீங்க தேவனையே எதிராளி என்று எப்படி பார்க்க முடியும்? உங்க யுத்தம் எதிராளியாகிய பிசாசானவனோடு என்று இருக்கும்போது நம்முடைய யுத்தம் தேவனோடு என்று நாம் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு ஒரு அறியாமை, எவ்வளவு ஒரு வருத்தப்படத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த இராணுவ வீரன் தன் சக நண்பனோடு பயிற்சி செஞ்ச ஞாபகத்துல எதிரி நாட்டு வீரனை ஆற தழுவி கொண்டால் அவருடைய நிலைமை என்னவாகும்? மடிந்து போய் விடுவார் இல்லையா? அதுதான் விசுவாசிகளோட வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனை தேவனுடைய பலத்தை கொண்டு, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எதிர்த்து நிற்காமல் சூழ்நிலைகளையும் வியாதியையும் வறுமையையும் கட்டுகளையும் பிசாசையும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்வது, அதை தழுவிக் கொள்வது போலாகும். அதை ஏற்றுக்கொள்வது போலாகும். அதனாலதான் அந்த விளைவுகள்ல வெளியில வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், சத்தியம் அறியாததினால். அதனாலதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய அன்பு இன்னது என்று வெளிப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். தூரத்தில் இருந்த தேவனை நமக்குள் கொண்டு வருவதற்காக அவர் வந்தார். அவர் பாவிகளையும் எதிரிகளையும் நேசித்த பிதாவின் இருதயத்தை காண்பிக்க அவர் வந்தார். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, ரட்சிப்பதற்காக வெளிப்பட்டார். இதுதான் பிதாவின் இருதயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. எத்தனை அன்பு வைத்திருக்கிறீரப்பா. தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல, உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே. இந்த கிருபையை அறிந்து கொள்ள செய்தீரே. உம்முடைய இருதயத்தை, அன்பை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்களை தெளிய வைக்கின்ற உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்களுக்கு நீர் தருகிறதற்காய் நன்றி. அதிக கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் அறியாமையை சத்தியத்தின் வெளிச்சம் கொண்டு நீர் போக்குவதற்காக, அந்த இருளை விரட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். இதை பெற்றுக்கொண்டு, இதை தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு அந்த கிருபையை அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.